வர்க்கீஸ், என்ன ஏன் தள்ளி இங்க கூட்டிட்டு வந்த? நீ செஞ்ச வேலைக்கு ஒன்று செருப்பு கழட்டி ஏன் அடிக்கலன்னு கேளுல. அப்படி நான் என்ன பண்ண வர்க்கீஸ்? என்ன பண்ணியா? ஆமா, இது நம்ம காலேஜா? ஆமா வர்க்கீஸ், இது நம்ம காலேஜ் தானே. அறிவு கட்டவனே, அறிவு இருக்கால உனக்கு, முட்டாள். ஆமா வர்க்கீஸ், இது நம்ம காலேஜ் தானே. அதான் நம்ம கிட்ட ஐடி கார்டு இருக்குல்ல. மாறி என்ன வர்க்கீஸ்? அதுவும் இல்லாம அந்த அண்ணனே சொல்லிட்டாங்க. பிறகு உனக்கு என்ன வர்க்கீஸ்? மண்டை குழம்பிட்டா செல்வா உனக்கு. ஐடி கார்டு மாட்டினா போதுமா, இல்லை செக்யூரிட்டி அண்ணன் சொன்னா இது நம்ம காலேஜ் ஆகிடுமா? எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு, கிளாஸ் சார், மிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. யாராவது நம்மளை இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டா என்னல பண்ணுவ? ஆமால, பண்றதெல்லாம் பண்ணு, அதுக்கப்புறம் ஆமாலன்னு ஒரு எண்டு கார்டு போட்டுரு. வர்க்கீஸ், நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லை வர்க்கீஸ். என்ன மன்னிச்சிரு வர்க்கீஸ். முதல்ல கிளம்பு, இந்த காலேஜ் விட்டு போவோம். 1 மணி ஆயிட்டு, லஞ்சா ஆரம்பிச்சிருக்கோம், போலாம் வா. சரி வர்க்கீஸ். ராணி, ராணி, என்ன வாரேன். சகாயக்கா, வாங்கக்கா, இதில் இருங்க. இருக்கட்டுமா ராணி, நான் ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தேன். சொல்லுங்கக்கா. நாளைக்கு சர்ச்சில் ஆண்டு விழாமா? கூப்பிட்றதுக்கு எனக்கு யார் இருக்கா? அக்கம் பக்கத்தில் நீங்கள் தானே சொந்தக்காரங்கன்னு உண்டு. எல்லாரும் குடும்பத்தோடு வந்து விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு போங்கம்மா. அதுவும் இல்லாமல் ஒரு 11 பழத்தட்டி எடுக்க போகிறேன் ராணி. கூட ஒரு பெரிய கேக்கு விழா முடிச்சதுக்கப்புறம் வெட்டுறதுக்கு. அப்புறம் என் மோவன் சொன்னான், அன்னதானமும் நாமளே போட்டுடலாமாமான்னு. அதுக்கும் சரின்ட்டேன். நீங்கள் தாம்மா எல்லாத்தையும் கூட இருந்து நடத்தி கொடுத்துட்டு போகணும். சரிக்கா, அதுக்கா வீட்டில் வந்து கூப்பிட்றீங்க? நீங்கள் நாளைக்கே கூட்டா கூட நாங்கள் அப்படியே வந்துடுவோம். நீங்கள் கூட்டா வந்துடுவீங்க தாம்மா. இருந்தாலும் முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால தான் வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போகிறேன். எல்லாரும் கண்டிப்பாக வந்துடணும், சரியா? சரிக்கா, சந்தோஷம். எல்லாத்தையும் இழுத்து போட்டு நாங்கள் தான் வேலை செய்வோம். நீங்கள் போய் அப்படியே சர்ச்சில் ஜம்முன்னு நின்னா போதும். சரிம்மா, நாளைக்கு வந்துடுங்க காலையிலேயே. சரிக்கா, நாளைக்கு அன்னதானத்துக்கு என்ன சாப்பாடு போடணும்? அதான் தெரியலம்மா. ஏதாவது ஒரே சாப்பாடாக போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரே சாப்பாடுன்னா அப்போ காய்கறி எல்லாம் எடுத்து போட்டு கூட்டா பொங்கிடலாமாக்கா? சரிம்மா, அப்படியே பண்ணிடலாம். சரிக்கா, நான் காலையிலே வந்துடுறேன். சரிம்மா, ரொம்ப நன்றி. என்ன ஐயா நன்றி எல்லாம் சொல்கிறீங்க? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். நிறைய பேருக்கு இன்னும் சொல்லணும். சரிக்கா. வசந்தி, வசந்தி, என்ன வாரேன். எக்க நீங்களா? உள்ள வாங்கக்க, அங்கேயே நிற்கிறீங்க. நாளைக்கு சர்ச்சுக்கு ஆண்டு விழா வசந்தி. ஆண்டு விழாவோ? எத்தனை வருஷம் ஆயிட்டுக்கா? 15 வருஷம் ஆயிட்டுமா. 15 வருஷம் ஆயிட்டோ? ரொம்ப சந்தோஷங்க்கா. ஆமாம்மா, அதான் நாளைக்கு விழா இருக்குது. 3 நாளைக்கு திருவிழாவும் நடக்கும். நீ எல்லாரும் நாளைக்கு குடும்பத்தோடு வாங்க. நாளைக்கு நாம தான் அன்னதானம் போட போகிறோம். சரிக்கா, சரிக்கா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு நான் காலையிலே வந்துடுறேங்க்கா. சரிம்மா. சரி வசந்தி, நான் போய் இன்னும் நிறைய பேர் வீட்டுக்கு போய் சொல்லணும். நான் போயிட்டு வரட்டா? சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. அப்பாடா, இனி சோறு பொங்கணும் கறி வைக்கணுன்ற டென்ஷனே இல்லை. எல்லாரையும் அடித்து பற்றி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டா முடிச்சு போச்சு. 3 நாளை இப்படியே ஓட்டிடலாம். வசந்தி, சொல்லுங்கக்கா. இப்போ தான் வெளியில் போனீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம தேவி வீட்டுக்கு போனேன். அவள் வீட்டில் காணும், வீடு பூட்டி இருந்துச்சு. அதான் தேவி கிட்ட கொஞ்சம் சொல்லிடுறியாம்மா? தேவி அக்காவா? அவங்க தோட்டத்தில் இருப்பாங்க. நான் சொல்லிடுறேங்க்கா. சரிம்மா, தேவியை எதுவும் வருத்தப்பட சொல்லாத, நான் நேரில் வரலன்னு. வீடை நான் போய் பார்த்தேன், பூட்டி இருந்துச்சு. என் பையனும் வீட்டில் இல்லை, கொஞ்சம் தூரமாக இருக்குது, அதான் போக முடியல. ஐயா, தேவி அக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் போயிட்டு வாங்கக்கா, நான் சொல்லிடுறேன். சரி வசந்தி, நான் போயிட்டு வரேன். ஆட்டுக்கா. 4 மணிக்கே வருவேன்னு சொன்னா, மணி 4:30 ஆயிட்டு, இன்னும் வீட்டுக்கு வரல. எங்கே போனான்னு தெரியலையே. அம்மா, ஆமாக்கா, என் பையன் அழகா அழகு. சாப்பிட்றியாமாக்கா? இல்லைம்மா, நான் இங்கேயே சாப்பிட்டுட்டேன். சரிம்மாக்கா, படப்படன்னு போய் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு துணி மாற்றிட்டு வாமாக்கா. ஏம்மா? இன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு போனோமாக்கா. ஃபாதர் சொன்னார், டெக்கரேஷனுக்கு வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா அனுப்புங்கன்னு. அதான் நீ வந்த உடனே உன்ட்டு சொல்லலான்னு இருந்தேன். கூட செல்வாவையும் கூட்டிகிட்டு போமாக்கா. சரிம்மா, நான் போகிறேன். செல்வா கிட்ட நான் சொல்லுமாமாக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நான் அவனை கூட்டிகிட்டு போயிடுறேன். சரிம்மா. மணி 4:30 ஆயிட்டு. சரி, படப்படன்னு துணியை மாட்டிட்டு செல்வாக்கு ஃபோன் போடலாம். யார் இந்த நேரத்தில் ஃபோன் போடுறா? வர்க்கீஸே. ஹலோ செல்வா. சொல்லு வர்க்கீஸே. ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயாக தான் இருக்கிற வர்க்கீஸே. அது ஒன்றும் இல்லை செல்வா, நாளைக்கு சர்ச்சில் ஆண்டு விழால
வர்க்கீஸு? அதான் ஃபாதர் வீட்டில் பசங்க இருந்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பாரு போல. ஓஹோ அப்படியா? அதான் அம்மா உன்னை கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்டாங்க. நீ வாரியா? சரி வர்க்கீஸு, நான் பைக் எடுத்துட்டு வரேன். சரி செல்வா. ஆ ஆ சரி வைக்கேன். வர்க்கீஸு, நான் பைக் எடுத்துன்னு வந்துட்டேன். வா. அதோ வந்துட்டேன் செல்வா. கிளம்புறாமா செல்வா? சரி வர்க்கீஸு. போய் வண்டி எடுத்துட்டு வா.